ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி சில ஆண்ட்ராய்ட் மொபைலோட ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா, நம்மளோட ஃபோன் ஸ்பீடை அதிகப்படுத்துறதுலேருந்து நம்மளோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது வரைக்கும் நமக்கு நிறையவே இந்த ட்ரிக்ஸ்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ட்ரிக்ஸ்னால் உங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் அடிச்சு விட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற எல்லா ட்ரிக்ஸுக்குமே எந்த விதமான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுமே இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபோனில் உள்ள சில செட்டிங்ஸை ட்வீக் பண்ணுறது மூலியமாகவே நம்மளால் நம்ம ஃபோனுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸையும் நல்ல பேட்டரி லைஃபையும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அது எப்படின்றதை இப்போ நம்ம ஒன்றுன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நார்மலாக இருக்கிறத விட நம்ம ஃபோன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபோனில் உள்ள அனிமேஷன் ஸ்கேலை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அனிமேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகணும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் போக போகிறீங்க அப்படின்னா உங்கள் செட்டிங்ஸில் அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் பில்ட் நம்பர் அப்படின்ற ஒரு டேப் இங்கே இருக்கும். ஒருவேளை நீங்கள் ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு MIUI வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் ஒரு 7 டைம் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும். தென் பேக் வந்து மேலே சர்ச்சில் நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு தேடினீங்கன்னா உங்களுக்கு இங்கே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அதே ஓப்பன் ஆயிரும். இது ஏன் நான் மேலே சர்ச் பண்ணுற சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு ஃபோன்லேயும் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இது நீங்கள் மேலே போய் சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எங்கே இருந்தாலும் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போன உடனே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போனீங்கன்னா விண்டோ அனிமேஷன் ஸ்கேல், டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல், தென் அனிமேட்டர் டியூரேஷன் ஸ்கேல், இந்த மாதிரி 3 ஸ்கேல்ஸ் உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸோ இதை நீங்கள் ஒன்றுனா கிளிக் பண்ணி இதை நீங்கள் 0.5x 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 நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா முன்னே இருந்ததை விட உங்கள் ஃபோன் ஸ்பீடாக இருக்கிறத நீங்களே ரியல் டைமில் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் ஸ்பீடாக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் எல்லாருக்குமே யூஸ் ஆகுமான்னு கேட்டால் அது டவுட்டு தான். பட் சிலருக்கு யூஸ் ஆகும். யாருக்கு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு. ஸோ ஜென்ரலாகவே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனை கையில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் திணறுவாங்க. நம்ம ஃபோனில் இருக்கிற கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாமே அதாவது ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்காகவும் நம்ம டெவலப்பர் ஆப்ஷன்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர்ஸ் RTL லேஅவுட் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்வெர்டட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாராச்சும் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அது கிடையாது. ஒருவேளை நீங்கள் ரைட் ஹேண்டராக இருந்து உங்களுக்கு ஃபோனை கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, இப்போ நீங்கள் ரொம்பவே பழைய ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நிச்சயமாக ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா உங்களோட CPU ரொம்பவே பழசாக இருக்கும். ஸோ அது எல்லா ஆப்ஸையும் ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். அதனால் உங்கள் ஃபோன் ரொம்பவே ஸ்லோவாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதையும் நம்மளால் லைட்டாக கொஞ்சம் ட்வீக் பண்ணி நம்மளால் கொஞ்சம் உங்கள் ஃபோனை ஃபாஸ்ட் ஆக்க முடியும். ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ட்ரிக்குக்கும் நம்ம டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே தான் போகணும். ஸோ அப்போ பார்த்த மாதிரி மேலே சர்ச்சில் போய் டெவலப்பர் ஆப்ஷன்ஸை சர்ச் பண்ணி டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்க்கோங்க. தென் போனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 GPU ரெண்டரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும். அதோட உங்கள் ஃபோனுக்கு 4 GPU ரெண்டரிங் இல்லை அப்படின்னா 4x MSAA அப்படின்ற பேரில் இது இருக்கும். ஸோ இது இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதை ஆன் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நார்மலாக நம்ம ஃபோனில் உள்ள எல்லா டாஸ்க்குமே நம்ம CPU மூலமாக தான் ரெண்டர் ஆகும். அதாவது நம்ம சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மூலமாக தான் ரெண்டர் ஆகும். பட் இப்போ நம்ம அதை ஆன் பண்ணுறதுனால நம்மளோட CPUவில் பண்ணுற எல்லா டாஸ்க்கையுமே அது GPUக்கு மாற்றிடும். ஸோ GPUனா கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். ஸோ GPU யூஸ் பண்ணி அதை டாஸ்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நிச்சயமாக அந்த டாஸ்க் எல்லாமே ஸ்பீடாக இருக்கும். பட் அதே நேரத்தில் CPUவை விட GPU ரொம்பவே அதிகம் பவரும் கன்சப்ஷன் பண்ணும். ஸோ அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணுறது மூலமா உங்களுக்கு பேட்டரி லைஃப் கண்டிப்பாக குறையும். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, என்னோடய ஃபோன் ரொம்பவே பழசு, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்பவே முக்கியம், பேட்டரி ஸ்பீடாக ட்ரைன் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோனை நீங்கள் ஸ்பீடாக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் எதை பற்றினா USB டீபக்கிங்கை பற்றி. ஸோ இந்த USB டீபக்கிங் அப்படின்றதை நம்ம டெவலப்பர் ஆப்ஷன்ஸை தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த USB டீபக்கிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபோனையும் ஒரு கம்ப்யூட்டரையும் ஒரு டேட்டா கேபிளால் கனெக்ட் பண்ணிவிட்டு சில சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபோனோட டிஸ்பிளேவை
அப்படியே நம்ம கம்ப்யூட்டரில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கம்ப்யூட்டரில் இருந்த மாதிரியே நம்ம ஃபோனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சராக நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இது எந்த இடத்துல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஃபோன் எங்கேயோ கீழே விழுந்து டிஸ்பிளே உடஞ்சி டச் எதுவுமே ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா, இந்த நேரத்தில் உங்கள் ஃபோனில் உள்ள டேட்டா உங்களுக்கு ரொம்பவே முக்கியம், அதை உடனடியாக ரெக்கவர் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபோனோட டிஸ்பிளேவை கம்ப்யூட்டரில் டிஸ்பிளேயாக வச்சு, ஸோ அது மூலமாக உங்கள் ஃபோனோட டேட்டாவை நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம ஃபோனில் இருக்கிற ஆட்டோ பிரைட்னஸ் ஃபீச்சர்ஸை பற்றி தான். ஸோ இந்த ஆட்டோ பிரைட்னஸ் ஃபீச்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபோனை சுற்றி உள்ள லைட்டை அது சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பிரைட்னஸை அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ அட்ஜஸ்ட் பண்ணும். பட் ஆக்சுவலாக நம்ம ஃபோனை கொண்டு போகிற எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி லைட்டிங் இருக்குன்றது இல்லை. லைட்டிங் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட். ஸோ அதையும் இந்த சென்சார் சென்ஸ் பண்ணி நம்ம ஃபோனோட பிரைட்னஸை அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபோனோட பேட்டரி லைஃப் கண்டிப்பாக குறையும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோ பிரைட்னஸ் ஃபீச்சரை கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல பிரைட்னஸ் எந்த அளவு வேணுன்றதை நம்மளே மேனுவலாக செட் பண்ணுறது மூலமாக நம்மளோட பேட்டரி லைஃப்பை நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது கண்டிப்பாக உங்கள் பேட்டரி லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த 5 ட்ரிக்ஸுமே உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். தென் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு எனக்கு டிஎம் பண்ணிங்க அப்படின்னா நான் அதில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தென் இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லாமல் நம்மளோட மற்ற சோஷியல் மீடியா பேஜஸோட லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அது மூலமாகவும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் வியூஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். தென் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is RV from RV Tech Tamil signing off.